சென்னை கே நகரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் ஒருவரை இளம் பெண்கள் இருவர் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபாச வார்த்தைகளால் பேசி இளைஞரை வெளுத்தெடுத்த பெண்கள் மீது நடவடிக்கை பாயுமா? பரபரப்பான சென்னையில் அரங்கேறிய பகீர் தாக்குதல் பரபரப்பு காட்சிகள் தான் இது. பட்டப்பகலில் இளம் பெண்கள் இருவர் கூட்டுச் சேர்ந்து ஆபாச வார்த்தைகளால் பேசி இளைஞர் ஒருவரை வெளுத்தெடுத்தனர். ஏன்? சென்னை கே நகர் சாலையில் இரு இளம் பெண்கள் கூட்டுச் சேர்ந்து இளைஞர் ஒருவரை சரமாரியாக தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். தகாத வார்த்தைகளால் பேசி இளைஞரின் முகத்தில் குத்துவிட்டு காயப்படுத்திய பெண்கள் பச்சை தடியால் உடம்பு பழுக்கும் வரை அடித்து காயப்படுத்தினர். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கால் செய்து தகவல் அளித்து இளைஞரை மீட்க அலர்ட் கொடுத்தனர். உடனே அங்கு வந்த கே நகர் போலீசார் இரு தரப்பினரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் முதற்கட்டமாக நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த 22 வயதான இளம்பெண் சட்டப்படிப்பு படித்து வரும் நிலையில் கார்த்திகேயன் என்பவரை 6 வருடங்களாக காதலித்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். 3 நாட்களுக்கு முன்னதாக கார்த்திகேயன் இளம் பெண்ணின் வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இளம் பெண் தனது சகோதரியுடன் கடைக்கு சென்றபோது அங்கு வந்த கார்த்திகேயனை பார்த்ததும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவரை வெளுத்தெடுத்தனர். இளைஞர் மீதே தவறு இருப்பினும் பொதுவெளியில் ஆபாச வார்த்தைகளால் பேசி ஆக்ரோஷமாக தாக்கியது கண்டனத்திற்குரியது என பலரும் தெரிவித்துள்ளனர். தொடர் விசாரணை நீடித்து வந்த நிலையில் தன்னை தாக்கிய இளம் பெண்கள் மீது இளைஞர் எந்தவித புகாரும் அளிக்காததால் வழக்கை விசாரிப்பதில் போலீசாருக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உருகி காதலித்த காதலியை காவல்துறையின் முன் கைகட்டி நிற்க வைத்துவிட வேண்டாமென நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. புகார் ஏதும் கொடுக்கவில்லை.